Hi students, this is Alex here. இந்த வீடியோல ஒரு creative questionோட solution பார்க்க போறோம். Find the real solutions of the equation அப்படின்னு கொடுத்துட்டு tan inverse root of x into x plus 1 plus sin inverse root of x square plus x plus 1 equal to pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்மை அதர் சைடு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அப்போது செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ sin inverse root of x square plus x plus 1 இங்கே வச்சுட்டு pi by 2 minus tan inverse root of x into x plus 1 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த sin inverse அதர் சைடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெறும் root x square plus x plus 1 equal to sin of pi by 2 minus tan inverse root x into x plus 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இங்க நம்ம sin pi by 2 minus theta equal to cos theta அப்படின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஹோல் டேர்ம் வந்து தீட்டா மாதிரி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு அதர் சைடு ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு இது காஸ் ஆஃப் தீட்டா இல்லையா. ஸோ தீட்டா வந்து டேன் இன்வர்ஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே யூஸ்வலாகவே நம்ம நிறைய சம்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நமக்கு tan இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ tan இன்வர்ஸ்க்குள்ள வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து வெறும் நியூமரேட்டர் தான் இருக்குது, டினாமினேட்டர் வந்து 1 மாதிரி. ஸோ எதுவுமே இல்லைன்னா பை 1 மாதிரி. ஸோ அப்போ ஆப்போசிட் வந்து இந்த இடத்துல இதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்தால் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1, அட்ஜசன்ட் வந்து 1. பைத்தாகரஸ் ரிலேஷன் படி இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணால் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரூட்டு போயிடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மட்டும் 1 மட்டும் இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ரூட் அப்படின்னு எடுப்போம். இது வேணால் நான் திரும்பி போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இதை ஏ அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பைத்தாகரஸ் ரிலேஷன் படி இதோட ஸ்கொயர் ப்ளஸ் 1ஓட ஸ்கொயர் இதுதான் வந்து ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ இது என்ன ஆகும், ரூட் போயிடுச்சுன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ நமக்கு ஏ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரூட் எடுக்கணும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க டேன் இன்வர்ஸை நான் காட் இன்வர்ஸாக மாற்றணும். அப்போ நம்ம வெளியே இருக்க காஸ் இன்வர்ஸாக மாற்றினா காஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. காஸ் இன்வர்ஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ் வரணும். ஸோ இதில் அட்ஜசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1, ஹைபாட்டனியூஸ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க இந்த டேர்ம். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இப்போது இந்த காஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு மீதி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் 1 பை ரூட் ஆஃப் இது நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 1 இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த என்டையர் டேர்மோட இந்த என்டையர் டேர்ம் மல்டிப்ளை ஆகும். ரெண்டுமே சேம் டேர்ம் வித் ரூட். அப்போ என்ன ஆகும், நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரூட் ஹோல் ஸ்கொயர்னு வரும். நான் டைரெக்டாகவே எழுதியிருப்பேன். ஸோ புரியுறதுக்காக இன்னொரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ரூட்டு ஸ்கொயரும் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு வருமா. இப்போது இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது நம்ம தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வரும். ஏன்னா இந்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 சொல்யூஷன் வந்திருக்கு.
சம்டைம் என்ன ஆகும்னா ஒரு சொல்யூஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். அது மாதிரி ஏதாவது இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். இப்போ வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் வந்து tan இன்வர்ஸ் root x into, so 0 into 0 plus 1 டோட்டலாகவே 0 ஆகிடும். இங்கே வந்து எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம்னா 0 0 1 மட்டும் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆகிடுச்சு tan இன்வர்ஸ்குள்ளே. ஸோ ரூட் வந்து நம்ம சின்னதாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், அது ரெண்டுமே 0 ஆகிடும். 1 மட்டும் இருக்குது. 0 plus 0 plus 1. என்ன ஆச்சுன்னா tan இன்வர்ஸ் ரூட் 0 வந்து 0, இது சைன் இன்வர்ஸ் ரூட் 1 வந்து 1, இது வந்து 0, சைன் இன்வர்ஸ் 1 வந்து π/2. நமக்கு அதர் சைடு வந்து இங்கே π/2 இருக்கு. அப்போ இந்த 0ன்ற வேல்யூ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ 0 வந்து சொல்யூஷன். இப்போ இதே இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடுறான்னு வச்சுக்கோங்க, நம்ம மறுபடியும் tan இன்வர்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 இல்லையா? அப்போ -1 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்புறம் பிளஸ் 1. இது என்ன ஆகுனா 1 - 1 0 ஆகிடும். மறுபடியும் tan இன்வர்ஸ் 0ன்னு வரும். இதில் -1 + 1 கட் ஆகிடும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஆகிடும். திருப்பி ரூட் தான் 1 ஆகிடும். ஸோ இப்போ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 1. ஸோ அதே மாதிரி தான் π/2 வருது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ x is equal to 0 and x is equal to -1 satisfies the equation. அது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்றதுனால therefore the solutions are x is equal to 0 and x is equal to -1. சப்போஸ் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்போம், does not satisfyன்னு சொல்லியிருப்போம். இங்கே ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ரெண்டுமே சொல்யூஷன். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ரியல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு ரியல் சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று 0, இன்னொன்று -1.